ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. രണ്ട് പേരുകളെ നമുക്ക് ഒന്ന് കാണാൻ കഴിയും. ரெண்டு பேர்களை இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இக்கபோத், இம்மானுவேல். இக்கபோத், இன்னொருவர் இம்மானுவேல். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഒന്നേ നീ ഇക്കബോദിൽ ജീവിക്കണം, അല്ലെങ്കിൽ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കണം. ஒன்று நாம் இக்கப்போத்தில் வாழ வேண்டும், இல்லை என்றால் நாம் இம்மானுவேல் ஓடு வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ. ஆமென். ഈ രണ്ട് കൂട്ടരും നമ്മുടെ നടുവിലുണ്ട്. இந்த ரெண்டு புத்திரர்களும் நம்முடைய நடுவில் இருக்கிறார்கள். ഇക്കബോദിൽ വാഴുന്നവരുണ്ട്, இக்கப்போத்து மார்களும் நம்முடைய நடுவில் இருக்கிறார்கள். ഇക്കബോദിൽ വാഴുന്നവരുണ്ട്, இக்கப்போத்தில் வாழ்கிறவர்கள் நம் நடுவிலே உண்டு. ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കുന്നവരുണ്ട്. இம்மானுவேலில் வாழ்கிறவர்களும் நம் நடுவிலே உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മുൾപ്പടർപ്പിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. ஆமென். முட்செடியில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. മലമുകളിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. மலைக்கு மேலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. കൂടാരത്തിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. கூடாரத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. മന്ദിരത്തിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇറങ്ങി. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്ന് இன்றைக்கு മലയിലുമല്ല, കൂടാരത്തിലുമല്ല, മന്ദിരത്തിലുമല്ല ദൈവ മഹത്വം ഇറങ്ങുന്നത്. ஆமென். தேவன் மலையிலேயோ கூடாரத்திலேயோ ஆமென் ஒரு ஆலயத்துக்கு மேலேயோ அல்ல, നിങ്ങളുടെ അകത്താണ് ദൈവ മഹത്വം ഇറങ്ങാൻ പോകുന്നത്. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இறங்கி வர போகிறது. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു ഇന്ന് പകല്? இந்த பகலில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? മഹത്വം കാണാൻ വേണ്ടി മലമുകളിൽ കയറണ്ട. மகிமையை பார்க்கும்படிக்கு நீங்கள் எந்த ஒரு மலைக்கும் ஏற தேவையில்லை. മുൾപ്പടർപ്പിന്റെ മുമ്പിൽ പോകണ്ട. முட்செடிக்கு முன்னதாக போய் நிற்க அவசியமில்லை. കൂടാരത്തിനകത്ത് ഇരിക്കണ്ട. கூடாரத்துக்குள் போய் இருக்க வேண்டாம். മഹത്വം നിങ്ങളുടെ അകത്ത് വരും. மகிமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇഖബോദ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இக்கப்போத் என்ற வார்த்தையின் பொருள் മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. மகிமை நஷ்டப்பட்டது என்ற அர்த்தம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരു ജനനത്തിൽ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. ஒரு பிறப்பில் மகிமை இழந்து போனது. മറ്റൊരു ജനനത്തിൽ മഹത്വം വരികയാണ്. ஆனா வேறொரு பிறப்பிலே மகிமை திரும்ப வருகிறது. ഇഖബോദ് മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തിയപ്പോൾ இக்கப்போத் மகிமையை இழந்தபோது ഇമ്മാനുവേൽ മഹത്വത്തെ കൊണ്ടുവരികയാണ്. இம்மானுவேல் மகிமையை மறுபடியும் கொண்டு வருகிறார். 2025 ഈ കടസി ഞായറാഴ്ച നഷ്ടപ്പെട്ടു പോയ മഹത്വത്തെ തിരിച്ചു കൊണ്ടുവരുന്ന പകലായിരിക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. 2025 வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இழந்து போன மகிமையை கர்த்தர் மறுபடியும் எனக்கு திரும்ப கொடுக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ടു ജീസസ്. ஹல்லேலூயா. 1 സാമുവേലിന്റെ പുസ്തകം ആദ്യത്തെ 3 അധ്യായം നമുക്ക് കാണാൻ കഴിയും. മഹത്വം നഷ്ടപ്പെട്ട അനുഭവങ്ങളെ കാണാൻ കഴിയും. 1 சாமுவேலின் புத்தகம் அதிலே ஆமென் முதலாவது 3 அதிகாரங்களில் மகிமை இழந்து போனதை குறித்து நம்மாலே பார்க்க முடிகிறது. എന്നാൽ ഇന്ന് പകൽ ദൈവാത്മാവ് പറയുന്നു, ஆனா இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். ഇന്ന് നീ കടന്നു പോകുന്ന നിന്റെ ഈ അവസ്ഥയ്ക്ക് ദൈവം മാറ്റം തരും. இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் சூழ்நிலைக்கு தேவன் மாற்றத்தை கொடுப்பார். എന്നും നീ ഈ അവസ്ഥയിലൂടെ മുന്നോട്ട് പോകത്തില്ല. என்றைக்கும் நீங்கள் இதே சூழ்நிலையில் முன்னேறுவது இல்லை. സകലത്തിലും ദൈവം ഒരു മാറ്റം തരാൻ പോവുകയാണ്. சகலவற்றுக்கும் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். 1, 2, 3 അധ്യായം വളരെ മോശമായിട്ടുള്ള അവസ്ഥയാണെങ്കിൽ, 1, 2, 3 அதிகாரங்கள் மிகவும் மோசமான ஒரு அதிகாரங்களாய் இருக்குமானால், അവസ്ഥയായിരുന്നു എങ്കിൽ, சூழ்நிலையாய் இருக்குமானால், നിനക്കൊരു 4-ാം അധ്യായമുണ്ട്. உங்களுக்காகவே ஒரு 4வது அதிகாரம் இருக்கிறது. അവിടെ നിന്റെ അവസ്ഥയ്ക്ക് ദൈവം ഒരു മാറ്റത്തെ തരാൻ പോവുകയാണ്. அங்கே தேவன் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മഹത്വത്തെ കൊണ്ട് നടക്കാൻ വളരെ പ്രയാസമുള്ള കാര്യമാണ്. ஆமென். மகிமையை கொண்டு நடப்பது அல்லது சுமந்து நடப்பது அது ஈஸியான ஒரு காரியம் அல்ல. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. മഹത്വത്തെ കൊണ്ട് നടക്കുന്നത് மகிமையை சுமந்து நடப்பது അത് എളുപ്പമുള്ള കാര്യമല്ല. அது இலகுவான எளிமையான காரியம் அல்ல. അത് ഇച്ചിരി പ്രയാസമുള്ള കാര്യമാണ്. அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். എന്നാൽ മഹത്വത്തെ കളയാൻ വളരെ ഈസിയാണ്. ஆனால் மகிமையை இழந்து போவது மிகவும் எளிதாக முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ മഹത്വം നഷ്ടപ്പെടാൻ കാരണം എന്ത്? இங்கே மகிமை இழந்து போவதற்குரிய காரணங்கள் என்ன? എന്തുകൊണ്ടാണ് ആമേൻ ഏലി പുരോഹിതന്റെ കാലത്ത് മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോകാൻ കാരണം? இதற்காக ஏலி ஆசாரியனுடைய காலகட்டத்திலே மகிமை இழந்து போனது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ ദൈവത്തെ
ദൈവത്തിന്റെ ആലയത്തെ മലിനമാക്കിയവരായിരുന്നു. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கனவீனப்படுத்தினார்கள். അവർ ദൈവത്തിന്റെ ആലയത്തെ ദുരുപയോഗം ചെയ്തവരായിരുന്നു. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தவறாய் பயன்படுத்தினார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലി പുരോഹിതന്റെ മക്കൾ അനുസരണക്കേട് കാണിച്ചവരായിരുന്നു. ஏலியின் ஆசாரியனுடையதான பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தார்கள். അവർ ദൈവത്തിന്റെ ആലയത്തെ തങ്ങൾക്ക് വേണ്ടി ഉപയോഗിച്ചു. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தங்களுக்காக பயன்படுத்தினார்கள். ഏലി തനിക്ക് വേണ്ടിയിട്ട് ദൈവത്തിന്റെ ആലയത്തെ ഉപയോഗിച്ചു. ஏலி தனக்காக தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்தினார். ഏലി തന്റെ മക്കൾക്ക് വേണ്ടിയിട്ട് ദൈവത്തിന്റെ ആലയത്തെ ഉപയോഗിച്ചു. ஏலி தன்னுடையதான பிள்ளைகளுக்காக தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்தினார். ദൈവത്തിന്റെ ആലയത്തെ ഒരു ബിസിനസ് കേന്ദ്രമാക്കി മാറ്റി. தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றினார்கள். അത് കാരണം அதன் நிமித்தமாக ആലയത്തിൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. ஆலயத்தில் இருந்த தேவ மகிமை இழந்து போனது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமை செலுத்துவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയുടെ മക്കൾ ദൈവ ഭയമില്ലാത്തവരായിരുന്നു. ஏலியின் பிள்ளைகள் தேவ பயம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ഞാൻ ആരെ ഭയപ്പെടും. நான் யாருக்கு அஞ்சுவேன். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ ദൈവത്തെ ഭയപ്പെട്ടാൽ, நீங்கள் தேவனுக்கு பயந்திருந்தால் നീ മറ്റൊന്നിനെയും ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. நீங்கள் வேற யாருக்கும் எவற்றுக்கும் பயப்பட தேவையே இல்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ഞാൻ ആരെ ഭയപ്പെടും. யாருக்கு பயப்படுவேன். ഞാൻ ദൈവത്തെ ഭയപ്പെട്ടാൽ, நான் தேவனுக்கு பயந்தால், ഞാൻ ദൈവത്തെ ഭയപ്പെട്ട് ജീവിച്ചാൽ, நான் தேவனுக்கு பயந்து வாழ்வேனானால் ഞാൻ ആരെയും ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. யாரை குறித்தும் பயப்பட அவசியம் இல்லை. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்கள், യഹോവ എന്റെ ജീവന്റെ ബലം, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ഞാൻ ആരെ ഭയപ്പെടും. யாருக்கு பயப்படுவேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യെശയ്യാപ്രവചനം 11-ാം അധ്യായം 1 മുതൽ 3 വരെ വായിക്കുമ്പോൾ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 1 முதலாய் 3 வரை வாசிக்கும்போது, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവിടെ 7 ജ്വലനത്തെ കുറിച്ച് പറയുന്നു. அங்கே 7 ജ്വലനത്തെ കുറിച്ച് പറയുന്നു. அங்கே 7 விதமான ஆமென் காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. പ്രകാശത്തെ കുറിച്ച്, ജ്വലിക്കുന്ന അവസ്ഥയെ കുറിച്ച്, 7 விதமான பிரகாசிக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. കതിരവിളക്ക് എന്നുള്ള അവിടെ ഒരു വിളക്കിനെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இந்த இடத்திலே நாம் குத்து விளக்கை பார்க்க முடிகிறது. അതിന്റെ എബ്രായർ പദം മിനോറ എന്നാണ്. മിനോറ. ஆமென். அதனுடைய எபிரேய பதம் மிரோவா என்று சொல்லப்படுகிறது. മിനോറ എന്ന വാക്കാണ് എബ്രായർ പദത്തിന് എഴുതിയിരിക്കുന്നത്. மினோரா என்ற வார்த்தை தான் எபிரேய பதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ഈ 7 ജ്വലനങ്ങളും നമ്മുടെ മേൽ വേണം. இந்த 7 பிரகாசங்களும் நம் மேல் அது தேவையா இருக்கிறது. ഈ 7 പ്രകാശവും ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ കാണിക്കുന്നു. இந்த 7 விதமான பிரகாசங்களும் தேவனுடைய மகிமையை குறிப்பிடுகிறது. വായിച്ചോട്ടെ, യെശയ്യാവ് 11-ാം അധ്യായം 1 മുതൽ 3 വരെ. ஆமென். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈശോയുടെ കുറ്റിയിൽ നിന്ന് ഒരു മുള പൊട്ടി പുറപ്പെടും. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி புறப்படும். അതിന്റെ കൊമ്പ് ഫലം കായ്ക്കും. அதனுடையதான வேர்களிலிருந்து கிளை எழும்பி എല്ലാവരും செழிக்கும். പറഞ്ഞേ 2026 எல்லாரும் சொல்லுங்க, 2026 ഫലം പുറപ്പെടുന്ന വർഷമായിരിക്കും. கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய வருஷமா இருக்கும். എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, 2026 2026 തുതിയും കോട്ടയില് துதியின் கோட்டை சபையில் ഫലം പുറപ്പെടുവിക്കുന്ന കൊമ്പുകളെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. கனிகளை விளைவிக்கக்கூடிய கிளைகளை கர்த்தர் எழும்ப பண்ண അത് போகிறார். മുളച്ചു വരുന്നത് ഇന്ന് പകൽ ഞാൻ കാണുന്നു. அது முளைத்து வருவதை
இந்த பகலில் வைத்தே நான் பார்க்கிறேன். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். ഫലമില്ലാത്ത കൊമ്പല്ല, ഫലമുള്ള കൊമ്പുകൾ. கனிகள் இல்லாத கிளைகள் அல்ல, கனிகள் நிறைந்த கிளைகள். തുതിയും കോട്ടയിൽ മുളച്ചു വരുന്നു. துதியின் கோட்டையில் முளைத்து வருகிறது. 2026 2026 ഫലം പുറപ്പെടുവിക്കുന്ന കൊമ്പുകളെ, கனிகளை விளைவிக்க கூடிய கிளைகளை ഞാൻ കാണുകയാണ്. நான் பார்க்கிறேன். എന്താണ് ഫലം കായ്ക്കുന്ന കൊമ്പുകൾ? கனிகளை விளைவிக்க கூடிய கிளைகள் என்று ഒന്ന്, சொன்னால் என்ன? പരിശുദ്ധാത്മാവ് വസിക്കുന്നവനാണ് ഫലം കൊടുക്കുന്ന കൊമ്പുകൾ. முதலாவதாக பரிசுத்தாவியானவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள்தான் கனிகளை விளைவிக்க கூடிய கிளைகளாயிருக்கிறார்கள். இரண்டாவதாக അവൻ ജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവുള്ളവനായിരിക്കും. அவர் ஞானத்தின் ஆவியை உடையவராயிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാണ് ജ്വലിച്ച് പ്രകാശിക്കുന്നവർ? யார் பிரகாசித்து ஆமென் வெளிச்சத்தை உதிக்கக்கூடியவர்கள்? മഹത്വം ചുമക്കുന്നവനെ നമുക്ക് എങ്ങനെ അറിയാം? மகிமையை சுமக்கிற ஒருவரை நம்மால் எப்படி கண்டுகொள்ள முடியும்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ ആത്മാവുള്ളവനാണ് ഇമ്മാനുവേൽ. தேவனுடைய ஆவியை பெற்றவர்தான் இம்மானுவேல். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ നഷ്ടപ്പെടുത്തിയവനാണ് ഇക്കബോദ്. தேவனுடைய ஆவியை இழந்து போனவனுக்கு பேருதான் இக்கபோத். നീ ഇക്കബോദിലാണോ ജീവിക്കുന്നത്, ഇമ്മാനുവേലിലാണോ ജീവിക്കുന്നത്? நீங்கள் இக்கபோத்திலே வாழ்கிறீர்களா இல்லை இம்மானுவேலில் வாழ்கிறீர்களா? Praise the Lord. ஆமென். ഇക്കബോദിൽ ദൈവാത്മാവില്ല. இக்கபோத் என்று சொன்னால் தேவ ஆவி இல்லாதவர்களை குறிக்கிறது. ഇമ്മാനുവേലിൽ ദൈവാത്മാവ് ഉണ്ട്. ஆனா இம்மானுவேல் என்று சொன்னால் தேவ ஆவியை சுமந்து நடக்கிறவர்கள். ഇക്കബോദിൽ ജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവില്ല. இக்கபோத்துக்குள் ஞானத்தின் ஆவி இல்லை. ഇമ്മാനുവേലിൽ ജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവുണ്ട്. ஆனா இம்மானுவேலுக்குள் ஞானத்தின் ஆவி உண்டு. ഇക്കബോദിൽ വിവേചന വരമില്ല. இக்கபோத்தில் பகுத்தறிவுக்குரியதான வரம் இல்லை. വിവേകം ഇല്ല. ஆமென். விவேகம் இல்லை. ഇമ്മാനുവേലിൽ വിവേകം ഉണ്ട്. ஆனா இம்மானுவிக் ஆமென் விவேகம் இருக்கிறது, பகுத்தறிதல் இருக்கிறது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇക്കബോദിൽ ആലോചനയുടെ ആത്മാവില്ല. இக்கபோத்தில் ஆலோசனையை சொல்லக்கூடிய ஆவியானவர் இல்லை. ഇക്കബോദ് തോന്നിയതുപോലെ ഇറങ്ങിപ്പോകും, തോന്നിയതുപോലെ വരും. இக்கபோத் தன் விருப்பப்படி தன்னுடைய இஷ்டப்படி புறப்பட்டு போவார், திரும்பி வருவார். ഇക്കബോദ് കറക്റ്റായിട്ട് ആരാധനയ്ക്ക് വരില്ല. இக்கபோத்தை சார்ந்தவர்கள் சரியாய் ஆராதனைக்கு வரமாட்டார்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. ഇക്കബോദ് കറക്റ്റായിട്ട് ഉപവാസ പ്രാർത്ഥനയ്ക്ക് വരില്ല. இக்கபோத்தை சார்ந்தவர்கள் சரியாய் உபவாச ஜெபங்களுக்கு வரமாட்டார்கள். അവൻ കൂടെ കൂടെ യോഗം മുടക്കുന്നവനാണ്. அவர் அடிக்கடி ஆராதனைக்கு வராமல் தவிர்த்து விடுகிறவர்கள். ഇക്കബോദ് കറക്റ്റായിട്ട് ദശാംശം കൊടുക്കത്തില്ല. இக்கபோத் சரியாய் தசம பாகத்தை கொடுக்க மாட்டார்கள். ഇക്കബോദ് ദൈവഭക്തിയിൽ ജീവിക്കത്തില്ല. இக்கபோத்து ஆமென் தேவ பக்திக்குள் வாழ்வது இல்லை. എന്നാൽ ഇമ്മാനുവേൽ തോന്നിയതുപോലെ പോകത്തില്ല, തോന്നിയതുപോലെ വരത്തില്ല. ஆனால் இம்மானுவேலோ அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய இஷ்டப்படி நடக்க மாட்டார். ദൈവത്തിന്റെ ആലോചനയിൽ നടക്കും. அவர் தேவனுடைய ஆலோசனையின்படி நடப்பார். ഇന്ന് പകല് നീ തീരുമാനിക്കണം, നീ ഇക്കബോദിലാണോ ജീവിക്കുന്നത് അതോ ഇമ്മാനുവേലിലാണോ ജീവിക്കുന്നത്? இந்த பகலில் வைத்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் இக்கபோத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை நீங்கள் இம்மானுவேலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று. ஆமென். Praise the Lord. ஆமென். ഇക്കബോദ് இக்கபோத் ബലഹീനയുടെ സ്പിരിറ്റ്, அது ബലഹീനതയുടെ ஒரு spirit. பலவீன ஆவி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇമ്മാനുവേൽ இம்மானுவேல் ബലത്തിന്റെ ആത്മാവ്. அது பலமுள்ள ஆவியானவர். അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். നിന്നെ ബലഹീനമാക്കുന്ന എല്ലാ ഇഹബോദിയ സ്പിരിറ്റുകൾ ഇന്ന് പകല് സഭ വിട്ട് പുറത്തു പോട്ടെ. உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய சகல இக்கபோத்தின் ஆவிகள் சபையை விட்டு வெளியேறுவதாக. കുടുംബങ്ങൾ വിട്ട് പുറത്തു പോട്ടെ. குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. തലമുറകൾ വിട്ട് പുറത്തു പോട്ടെ. தலைமுறைகளை விட்டு வெளியேறுவதாக. ഇമ്മാനുവേൽ. இம்மானுவேல். ഹല്ലേലൂയ. come on, come on, come on, come நல்ல on. கைகளை தட்டி உற்சாகமாய் பலத்தோடு ബലം തരുന്ന ആത്മാവ്, பலத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், ബലപ്പെടുത്തുന്ന ആത്മാവ്, உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் സകല ബലഹീനതകളും சகல பலவீனங்களும் യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் ഇന്ന് நாமத்தில் പകല് இந்த பகலில் get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. എല്ലാ ബലഹീനതകളും പുറത്തു പോ. எல்லா பலவீனங்களும் வெளியேறுவதாக. Come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. അന്യഭാഷ പറഞ്ഞാൽ அந்நிய பாஷையை சொல்லி ஆராதிப்போம். சபை வாய்களை திறந்து
சத்தம் உயர்த்தி receive the fire, அக்கினியை பெற்றுக்கொள்வோம். receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் மகத்துவம், மகிமை. தெய்வம் நம்மோடு கூட. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு கூட God இருக்கிறார். is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். யெகோவா என்ற ஜீவന്റെ ബലം. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாரை பேடிக்கும்? யாருக்கு பயப்படுவேன்? Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். അടുത്തിരിക്കുന്ന ആളിനെ തട്ടിയിട്ട് ചോദിച്ച്, பக்கத்துல உள்ள நபரை தொட்டுட்டு சொல்லுங்க, നിന്റെ കൂട്ടുകെട്ട്, உங்களுடைய நட்பு, നിന്റെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് உங்களுடையதான நட்பு ഇഖബോധമായിട്ടാണോ? இக்கபோத்தோடு கூட இருக்கிறதா? ഇഖബോധാണ് നിന്റെ കൂട്ടുകെട്ടെങ്കിൽ இக்கபோத்து தான் உங்களுடைய நட்பாய் அல்லது தோழராய் தோழியாய் இருப்பார்களேயானால் നിന്നിൽ കത്തുന്ന തീയെ അവ അണയ്ക്കും. உங்களில் பற்றி எரியக்கூடிய அக்கினியை அந்த இக்கபோத் அணைத்து விடுவான். ഇമ്മാനുവേലുമായിട്ടാണ് നിന്റെ കണക്ഷൻ എങ്കിൽ, ஆனால் நீங்கள் ஒரு இம்மானுவேலோடு தொடர்புடையவராய் இருப்பீர்களேயானால் നിന്റെ തീ വീണ്ടും കത്തും. നിന്റെ തീ உங்களில் വീണ്ടും കത്തും. பற்றி எரிந்த அக்கினி மறுபடியும் கொழுந்து விட்டு பற்றி எரியும். Come on. சபையை நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். നിനക്ക് മാർക്കറ്റിൽ ഇമ്മാനുവേലിനെ കാണാൻ പറ്റത്തില്ല, സിനിമ തിയേറ്ററിൽ ഇമ്മാനുവേലിനെ കാണാൻ പറ്റത്തില്ല. ഇമ്മാനുവേലിനെ കാണണമെങ്കിൽ നീ സഭയിൽ വരണം. நீங்க மார்க்கெட்டுக்கு போனா அந்த இம்மானுவேலை பார்க்க முடியாது. ஒரு திரையரங்குக்கு போனா உங்களால இம்மானுவேலை பார்க்க முடியாது. இம்மானுவேலை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் தேவ ஆலயத்துக்குள் வர வேண்டும். പ്രാർത്ഥിക്കുന്നവനിൽ ഇമ്മാനുവേലുണ്ട്. ஜெபிக்கிறவனுக்குள் இம்மானுவேல் வாசம் பண்ணுகிறார். ഉപവാസിക്കുന്നവന്റെ ഇമ്മേൽ ഇമ്മാനുവേലുണ്ട്. உபவாசிக்கிறவர்களுக்குள்ளே இம்மானுவேல் வாசம் பண்ணுகிறார். കരമുയർത്തി, கைகளை உயர்த்தி Praise the Lord. ஹalleluya, ஹalleluya. ഇഖബോധാണോ? இக்கபோத்தோ അവൻ ദൈവദാസന്മാരെ കുറ്റം പറയും. அவர் தேவ ஊழியர்களை குறை சொல்லுவார். Praise the Lord. ஆமென். ഇഖബോധാണോ? இக்கபோத்தோ പ്രവാചകന്മാരെ കുറ്റം പറയും. தீர்க்கதரிசிகளை குறை சொல்லுவான். അപ്പോസ്തലന്മാരെ കുറ്റം പറയും. அப்போஸ்தலர்களை குறை சொல்லுவான். ഇമ്മാനുവേൽ ஆனால் இம்மானுவேலோ വചനത്തിന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങിയിരിക്കും. வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பார். ദൈവദാസന്മാർക്ക് കീഴ്പ്പെട്ടിരിക്കും. தேவ ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആലോചനയുടെ ആത്മാവ്, ஆலோசனையின் ஆவியானவர், ബലത്തിന്റെ ആത്മാവ്, பலத்தின் ஆவியானவர். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇഖബോദിൽ പരിജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവില്ല. இக்கபோத்துக்குள் பகுத்தறிதலின் ஆவி இல்லை. പരിജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവില്ല, നോളജ് ഇല്ല. ஆமென். பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு இல்லை. ഇമ്മാനുവേലിൽ പരിജ്ഞാനം ഉണ്ട്. ஆனா இம்மானுவேலுக்குள் பகுத்தறியக்கூடிய அந்த ஆமென் ஆவியானவர் உண்டு. ഇഖബോദിൽ ദൈവഭക്തിയില്ല. இக்கபோத்துக்குள் தேவ பக்தி இல்லை. എന്നാൽ ഇമ്മാനുവേലിൽ ദൈവത്തിന്റെ ഭക്തി ഉണ്ട്. ஆனா இம்மானுவேலில் தேவனுடைய பக்தி இருக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ പിടിച്ചിട്ട് ചോദിച്ചേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கேளுங்க, നീ ഇഖബോദിലാണോ ജീവിക്കുന്നത്? நீங்க இக்கபோத்துக்குள் வாழ்கிறீர்களா അതോ ഇമ്മാനുവേലിലാണോ ജീവിക്കുന്നത്? இல்லை இம்மானுவேலுக்குள் வாழ்கிறீர்களா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. കടം നമ്മോട് കൂടെ എന്നല്ല, ஆமென். கடன் நம்மோடு கூட இருக்கிறது என்று அல்ல, രോഗം നമ്മോട് കൂടെ എന്നല്ല, வியாதி என்னோடு கூட இருக்கிறது என்று அல்ல, പ്രോബ്ലംസ് എന്റെ കൂടെ എന്നല്ല, பிரச்சனைகள் என்னோடு கூட இருக்கிறது என்று அல்ல, ക്യാൻസർ എന്റെ കൂടെ എന്നല്ല, கேன்சர் என்னோடு கூட என்று அல்ல, ട്യൂമർ എന്റെ കൂടെ എന്നല്ല, கட்டிகள் என்னோடு இருக்கிறது என்று அல்ல, ഡയബറ്റീസ് എന്റെ കൂടെ എന്നല്ല, டயபெட்டிஸ் என்னோடு இருக்கிறது என்று அல்ல, ദൈവം നമ്മോട് കൂടെ. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇഖബോദ് പറയും, இக்கபோத் சொல்லுவார், എന്നും കഷ്ടത എന്റെ കൂടെ, ஆமென், ஆமென். എന്നും കഷ്ടത എന്റെ കൂടെ, என்றைக்கும் கஷ்டம் என் கூட தான் இருக்கு, എന്നും രോഗം എന്റെ കൂടെ, என்றைக்கும் வியாதி என்னோடு கூட, എന്നും ശാപം എന്റെ കൂടെ. என்றைக்கும் சாபங்கள் என்னோடு கூட. എപ്പോഴും നെഗറ്റീവ് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, எப்போதும் எதிர்மறையாய் பேசிக் கொண்டிருக்கிற யாராவது இருப்பார்களே, വാ തുറന്ന മരണം പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, வாயை திறந்தாலே மரணம் மரணம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டேயானால், വായ് തുറന്ന നെഗറ്റീവ് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, வாயை திறந்தால் அவிசுவாசமான எதிர்மறையாய் பேசுவார்களேயானால், അവൻ ഇഖബോദിയ സ്പിരിറ്റ് ഉള്ളവനാണ്. அவர்கள்தான் இக்கபோத்தின் ஆவியை பெற்றவர்கள். ദൈവം എന്റെ കൂടെ ഉണ്ടെന്ന് എപ്പോഴും പറയുന്നു എങ്കിൽ, ஆனால் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று எப்போதும் சொல்லுகிறார்கள். നിന്റെ പേരാ ഇമ്മാനുവേൽ. உங்களுக்கு பேருதான் இம்மானுவேல். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கைகளை தட்டி சொல்லுவோம், I am not ഇഖബോദ്, நான் இக்கபோத் அல்ல, I am ഇമ്മാനുവേൽ. நான் இம்மானுவேல். ദൈവം നമ്മോട് കൂടെ. Come on. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். പറഞ്ഞേ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் ദൈവം நாமத்தில் എന്റെ കൂടെ ഉണ്ടെന്നുള്ള വിശ്വാസം தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ഈ விசுவாசம் ഞായറാഴ്ച, இந்த ഈ ஞாயிற்றுக்கிழமை ക്രോസ്
ഓവർ സൺഡേ இந்த கிராஸ் ஓவர் சண்டேயில் നിന്നെ ബലപ്പെടുത്തുന്ന உங்களை பலப்படுத்தக்கூடிய ഇമ്മാനുവേൽ இம்மானுவேல் നിന്റെ കൂടെ ഇറങ്ങി വരുന്ന പകൽ. உங்களோடு கூட இறங்கி வருகிற பகல் இது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ തീ, ഈ നിലവിളക്കിൽ കത്തുന്ന തീ ஆமென். இந்த குத்துவிளக்கில் பற்றி எரியக்கூடியதான அந்த அக்கினி ഒരിക്കലും അണയാൻ പാടില്ല. ஒரு நாளும் அணைந்து போக கூடாது. ഇത് ദൈവത്തിന്റെ ആവശ്യമല്ല, ഇത് ദൈവത്തിന്റെ കൽപ്പനയായിരുന്നു. இது தேவனுடைய தேவை அல்ல, மாறாக அவருடைய கட்டளையாக அது இருந்தது. എന്നാൽ ஆனால் ഏലിയുടെ മക്കൾ ഇതിനെ അണച്ചു കളഞ്ഞു. அவன் ஏழையின் பிள்ளைகள் இதை அணைத்து விட்டார்கள். ഏലിയുടെ മക്കൾ ദർശനമില്ലാത്ത തലമുറയായിരുന്നു. ஏழையின் பிள்ளைகள் தரிசனம் இல்லாத தலைமுறையாயிருந்தார்கள். അനുസരണമില്ലാത്ത തലമുറയായിരുന്നു. கீழ்ப்படிதல் இல்லாத தலைமுறையாயிருந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇഖബോദിന്റെ തലമുറ അനുസരണമില്ലാത്ത തലമുറ. இக்கபோத்தின் தலைமுறை கீழ்ப்படியாத தலைமுறை, ദർശനമില്ലാത്ത തലമുറ. தரிசனம் இல்லாத தலைமுறை. എന്നാൽ വരാൻ പോകുന്ന 2026 ஆனால் வரப்போகக்கூடியதான 2026 in this generation, இந்த தலைமுறையில், in this generation, இந்த சந்ததியில் ദൈവം ദർശനമുള്ളവരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. தேவன் தரிசனமுடையவர்களை எழும்ப பண்ண போகிறார். അനുസരണമുള്ള ഒരു തലമുറ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. கீழ்ப்படிதல் உள்ள தலைமுறைகளை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ഇന്ന് പകൽ എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த பகலிலே எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? മകളെ, என்னுடைய மகளை, എന്റെ മകൻ, என்னுடைய மகன், ഹല്ലേലൂയ, ஹalleluya, അനുസരണമുള്ള മകനായിരിക്കും. ஓ கீழ்ப்படிதல் உள்ள மகனாக மகளாக இருப்பார்கள். അടുത്ത പിള്ളേരുണ്ടെങ്കിൽ തലയിലേക്ക് உங்க பக்கத்துல உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்க தலை மேல கைய வச்சு இப்படி சொல்லுங்க, എന്റെ കുഞ്ഞ് என் பிள்ளை അനുസരണമുള്ള കുഞ്ഞായിരിക്കും. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கும், ദർശനമുള്ള കുഞ്ഞായിരിക്കും. தரிசனம் உள்ள பிள்ளையா இருக்கும். നിങ്ങൾ പറയുന്നത് അതുപോലെ സംഭവിക്കും. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே நடக்கும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. നീ അനുസരണമുള്ള തലമുറയാണെങ്കിൽ, இந்த ஆமென், ஹalleluya, கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியா இருக்குமானா, നീ അനുസരണമുള്ള തലമുറയാണെങ്കിൽ, நீங்க கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியா இருப்பீங்க அப்படின்னா സ്വർഗ്ഗം നിന്റെ തലയ്ക്ക് മീതെ തുറക്കും. பரலோகம் உங்க தலைக்கு மேலாக திறக்கப்படும். കൈ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിക്കണം. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. സ്തുതിയും കോട്ട, துதியின் கோட்டை, കൈ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിയേ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். നിന്റെ തലയ്ക്ക് മീതെ സ്വർഗ്ഗം തുറക്കുകയാണ്. உங்கள் தலைக்கு மேலாக பரலோகம் திறக்கப்படுகிறது. നീ ഓപ്പൺ ഹെവനിലാ ജീവിക്കുന്നത്. நீங்க திறக்கப்பட்ட வானத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். പറഞ്ഞേ சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ഞാൻ അടയപ്പെട്ട സ്വർഗ്ഗത്തിലല്ല ജീവിക്കുന്നത്. நான் அடைக்கப்பட்ட பரலோகத்துக்குள்ள அல்லது வானத்துக்கு கீழே நான் வாழல. തുറന്ന സ്വർഗ്ഗത്തിന്റെ കീഴിൽ திறக்கப்பட்ட திறந்த வானத்துக்கு கீழாக வாழ்ந்து എല്ലാവരും கொண்டிருக்கிறேன். പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ അനുസരണമുള്ള തലമുറയാ. சொல்லுங்க, நான் கீழ்ப்படிதல் உள்ள தலைமுறை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോർദാൻ നദിയിൽ അനുസരണമുള്ള ഒരു തലമുറയെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. யோர்தான் நதியிலே கீழ்ப்படிதல் உள்ள தலைமுறையை நம்மால பார்க்க முடியும். Praise the Lord. ஆமென். ആരാണ്? யார் அது? യേശു അനുസരണമുള്ള പുത്രനായി இயேசு கீழ்ப்படிதல் உள்ள குமாரனாக യോർദാൻ നദിയിലേക്ക് ഇറങ്ങി വരികയാണ്. யோர்தான் நதி கரையில் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്നാപക യോഹന്നാൻ തടസ്സപ്പെടുത്തി. யோவான் ஞானஸ்நானகன் தடை செய்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നീ ഇത് അനുസരിക്കുക, நீ இதற்கு கீழ்ப்படிய வேண்டும், നീ ഇപ്പോ ഇത് ചെയ്യുക. இந்த நீதியை நீ செய்ய வேண்டும். ഈ യോഹന്നാൻ സ്നാപകനെ യേശു ഇപ്പോഴല്ല കാണുന്നത്. இந்த யோவான் ஸ்நானகனை இயேசு இப்போது பார்க்கவில்லை. 30 വർഷത്തിന് മുമ്പേ കണ്ടതാണ്. 30 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் பார்த்து விட்டார். എപ്പോഴാ കണ്ടത്? எப்போ பார்த்தார்? വെള്ളത്തിനകത്ത് വെച്ച് രണ്ടുപേരും തമ്മിൽ മുട്ടി. ஆமே, தண்ணீருக்குள் இருந்து ரெண்டு பேரும் மோதி கொண்டார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരുത്തൻ വെള്ളത്തിനകത്ത് മഹത്വം ചുമന്ന് ജീവിച്ചു. ஒருவன் தண்ணீருக்குள் இருந்து மகிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ഒരുത്തൻ இன்னொருவன் മഹത്വം നഷ്ടപ്പെട്ട് ചത്തു കിടന്നു. மகிமை இழந்தவனாய் செத்தவனாய் இருந்தார். ചലനമില്ലാതെ കിടന്നു. அசைவில்லாதவனாய் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ സിറ്റുവേഷനില് அந்த சூழ்நிலையில் മറിയയും എലിസബത്തും തമ്മിൽ രണ്ട് ഉദരങ്ങൾ തമ്മിൽ കൂട്ടിമുട്ടുകയാണ്. மரியாளும் எலிசபெத்தும் சேர்ந்து ரெண்டு பேருடைய வயிறும் ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொள்கிறது. ഒരു കുഞ്ഞ് വെള്ളത്തിനകത്താ കിടക്കുന്നത്. ஒரு பிள்ளை தாயின் வயிற்றிலே கருவுக்குள் இருக்கும்போது அது தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறது. ഡോക്ടർമാരോട് ചോദിച്ചറിയാം, ഒരു ഫ്ലൂയിഡിനകത്താ കിടക്കുന്നത്. மருத்துவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் தண்ணீருக்குள் இருக்கிறார்கள் என்று. രണ്ട്
അമേൻ വെള്ളത്തിനകത്തൊരു മുട്ടൽ നടക്കുകയാണ്. இரண்டாவதாக தண்ணீருக்குள் ரெண்டு பேரும் சேர்ந்து இடித்துக் கொள்கிறார்கள். Praise the Lord. ஆமென். 30 വർഷം കഴിഞ്ഞപ്പോ 30 வருடங்கள் முடிந்தபோது ഹല്ലേലൂയ അതേ വെള്ളത്തിനകത്ത് அதே தண்ணீருக்குள் അമേൻ യേശുവും യോഹന്നാനും കണ്ടുമുട്ടുകയാണ്. ஆமென் இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Come on. சபையை கைகளை വെള്ളത്തിൽ தட்டி. മുട്ടിയവർ தண்ணீரில் மோதிக்கொண்டவர்கள் വെള്ളത്തിൽ കണ്ടുമുട്ടി. தண்ணீரில் சந்திப்பு உண்டானது. സ്വർഗം തുറന്നു. அவர்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டது. വിശ്വസിക്കുന്നവർ തീരുമാനമെടുത്താട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2025 ഈ സൺഡേ വരെ 2025 வருடத்தின் இந்த ஞாயிறு வரையிலும் നീ അനുസരണമില്ലാതെ ജീവിച്ചു എങ്കിൽ ஒருவேளை நீங்க கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்தீர்களே ஆனால் തീരുമാനമെടുക്കുക. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே 2026 2026 ദർശനമുള്ള അനുസരണമുള്ള கீழ்ப்படிதல் உள்ள ഒരു ഇമ്മാനുവേലായി ഞാൻ ജീവിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் வாழ விரும்புகிறேன். 2025 ഞാൻ അറിഞ്ഞോ അറിയാതെയോ எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ഞാൻ ഒരു ഇഖബോദായി ജീവിച്ചു. நான் ஒரு இக்கபோத்தாகவே வாழ்ந்து விட்டேன். 2026 ஆனால் 2026 ഞാൻ ഒരു ഇമ്മാനുവേലാകാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் ஒரு இம்மானுவேலாய் வாழ விரும்புகிறேன். കരങ്ങളെ അടിച്ച് തീരുമാനത്തിൽ ഉറച്ചേ. ஓ கைகளை தட்டி தீர்மானத்தோடு சொல்லுவோம். Come on church. Come on சபையை கைகளை தட்டி வாய்களை திறந்து Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். Yes. ஹalleluya ஹalleluya. പറഞ്ഞ് ആരാധിച്ചേ. அந்நிய பாஷைகளை சொல்லி ஆராதிப்போம். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. നീ അനുസരണത്തോടെ ജീവിച്ചാൽ நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ்வீர்களேயானால் മറ്റുള്ളവർ കാണാത്തത് നീ കാണും. மற்றவர்கள் பார்க்காதவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள். എല്ലാവരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. മറ്റുള്ളവരുടെ കണ്ണിൽ കാണാത്തത് നീ കാണും. மற்றவருடைய கண்கள் பார்க்காதவற்றை உங்கள் கண்கள் பார்க்கும். നിന്റെ ശത്രു കാണാത്തത് നീ കാണും. உங்க எதிரி பார்க்காததை நீங்கள் பார்ப்பீர்கள். നിന്നെ ശപിച്ചവർ കാണാത്തത് നീ കാണും. உங்களை சபித்தவர்கள் பார்க்காததை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம் നിന്റെ തലയ്ക്ക് മീതെ സ്വർഗം തുറന്നിരിക്കുകയാണ്. உங்கள் தலைக்கு மேலாக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. സ്വർഗം തുറക്കാൻ അപ്പോസ്തലൻ വരണ്ട. பரலோகத்தை திறப்பதற்கு ஒரு அப்போஸ்தலன் வர தேவையில்லை. സ്വർഗം തുറക്കാൻ പ്രവാചകൻ വരണ്ട. பரலோகத்தை திறப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி வருவதற்கு தேவையில்லை. സ്വർഗം തുറക്കാൻ നീ അനുസരണമുള്ള ആളായിരുന്നാ മതി. பரலோகம் திறக்கப்பட நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருந்தாலே போதும். എത്ര പേർ തീരുമാനമെടുക്കും? எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீர்கள்? ഇതൊരു പ്രൊഫറ്റിക്കൽ സൺഡേ ആണ് കേട്ടോ. இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன ஞாயிறு. ഞാൻ ഈ പ്രസംഗിക്കുന്നതെല്ലാം പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡുകളാണ്. நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். നിങ്ങളുടെ തലയിൽ കൈവച്ച് ദൂത് പറഞ്ഞാൽ എനിക്ക് ഇതൊക്കെ പറയാനുള്ളൂ. உங்க தலைமையில கைய வச்சு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேனானால் இவற்றை தான் சொல்லுவேன். 2025 டிலே ആയതെല്ലാം ആമേ അടുത്ത് വരാൻ പോവുകയാണ്. தாமதமான சகலமும் உங்களை கிட்டி சேர போகிறது. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ദൈവമില്ലാത്ത ചെയറിൽ ദൈവമില്ലാത്ത കസേരയിൽ ഏലി ഇരുന്നപ്പോൾ தேவன் இல்லாத நாற்காலியிலே ஏலி அமர்ந்தபோது മഹത്വം ചുമന്ന സാമുവേൽ എഴുന്നേറ്റ് ശുശ്രൂഷിക്കാൻ തുടങ്ങി. மகிமையை சுமந்த சாமுவேல் எழும்பி ஊழியத்தை ஆரம்பித்தார். 2026 ചിലത് ഇരുന്നു പോകുമ്പോൾ சிலர் உட்கார்ந்து போகும்போது ചിലത് ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവുകയാണ്. சிலர்களை தேவன் எழும்ப பண்ண போகிறார். മാത്രം കമാൻ விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. നിന്റെ ശത്രു ഇരിക്കുമ്പോൾ உங்க சத்துரு குந்தி போகும்போது നീ എഴുന്നേൽക്കും. நீங்க எழும்புவீங்க. നിന്റെ മരണം കാത്തു കിടന്നവൻ ഇരുന്നു പോകും. உங்களுடைய மரணத்தை பார்க்க ஆசித்தவர்கள் உட்கார்ந்து போவார்கள். നീ എഴുന്നേൽക്കും. ஆனால் நீங்கள் எழும்புவீர்கள். വിശ്വസിക്കുന്നവർ പറ. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க. ഇരുന്നു പോകത്തില്ല. நான் இருந்து போக மாட்டேன். ഞാൻ സെറ്റിൽഡ് ആയി പോകത്തില്ല. நான் ஒரே இடத்துல தேங்கி விட மாட்டேன். ഞാൻ സ്റ്റക്ക് ആയി പോകത്തില്ല. நான் ഒരേ இடத்துல தடைபட்டு விட மாட்டேன். ഞാൻ എഴുന്നേൽക്കാൻ പോവുകയാണ്. நான் எழும்ப போகிறேன். വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ഹല്ലേലൂയ ஹalleluya. 1 സാമുവേൽ 1, 2, 3 അധ്യായങ്ങൾ. ஆமென். 1 சாமுவேலின் புத்தகம் அதிலே 1, 2, 3 அதிகாரங்கள். ഇഖബോദ് മഹത്വത്തെ നഷ്ടമാക്കിയപ്പോൾ இக்கபோத் மகிமையை இழந்து போன போது 1 സാമുവേൽ 4 അധ്യായത്തിൽ 1 சாமுவேலின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் ഒരു ഹിസ്റ്ററി മേക്കർ എഴുന്നേറ്റ് വരികയാണ്. ஒரு சரித்திர நாயகன் எழும்பி வருகிறார். ഒരു ട്രെൻഡ് മേക്കർ എഴുന്നേറ്റ് വരികയാണ്. ஒரு ட்ரெண்ட் மேக்கர் எழும்பி வருகிறார். എല്ലാവരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. Who is Samuel? சாமுவேல் யார்? ഹിസ്റ്ററി മേക്കർ. அவர் சரித்திர நாயகன்.
ട്രെൻഡ് മേക്കർ. அவன் ட்ரெண்ட் மேக்கராக இருக்கிறான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തുകൊണ്ടാണ് സാമുവേൽ ഒരു ന്യൂ ട്രെൻഡ് മേക്കർ എന്ന് പറയാൻ കാരണം? எதற்காக இந்த சாமுவேல் ஒரு புதுமையான ஒரு ஆமென் ஹalleluya ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഏലി പുരോഹിതൻ ശുശ്രൂഷിച്ചത്, ஏலி ஆசாரியன் ஊழியம் செய்தது മറ്റുള്ളവന്റെ പോക്കറ്റ് നോക്കിയാ ശുശ്രൂഷിച്ചത്. மற்றவருடைய பாக்கெட்டை பார்த்து ஊழியம் செய்தார். അതുകൊണ്ടാണ് அதனாலதான் ഹന്നയുടെ ഹൃദയത്തിലെ വേദന തിരിച്ചറിഞ്ഞില്ല. அன்னாளின் இருதயத்தின் வேதனையை அந்த ஏலியினால் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. Praise the Lord. ஆமென். ഹന്ന ഹൃദയം നുറുങ്ങി പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഏലി പറയുക, നീ മദ്യപിച്ചിട്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. அன்னால் மனம் கசந்து இருதயம் உடைந்து ஜெபித்த போது ஏலி சொல்லுகிறார், நீ மது அறிந்து விட்டு வெறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. ഏലി പോക്കറ്റ് നോക്കി ശുശ്രൂഷിച്ചപ്പോൾ ஏலி பாக்கெட்டை பார்த்து ஊழியம் செய்த போது സാമുവേൽ ഹൃദയത്തെ നോക്കി മിനിസ്റ്റർ ചെയ്തു. சாமுவேல் இருதயத்தை பார்த்து ஊழியம் செய்தார். இரண்டாவதாக സഭയ്ക്ക് അറിയാവുന്ന 3 കാര്യങ്ങളെ ഉള്ളുവായിരുന്നു. சபைக்கு தெரிந்திருந்த 3 காரியங்கள் தான் இருந்தது. ആ കാലഘട്ടത്തിൽ 3 കാര്യങ്ങളെ ഉള്ളുവായിരുന്നു. அந்த காலகட்டத்திலே 3 காரியங்கள் தான் இருந்தது. ഒന്ന്, പുരോഹിതനെ സഭയ്ക്ക് അറിയാമായിരുന്നു. ஒன்று, ஆசாரியனை குறித்து தான் சபை அறிந்திருந்தது. 2, പ്രവാചകന്മാരെ സഭയ്ക്ക് അറിയാമായിരുന്നു. இரண்டாவது, தீர்க்கதரிசிகளை குறித்து தான் சபை அறிந்திருந்தது. 3, ന്യായാധിപന്മാരെ സഭയ്ക്ക് അറിയാമായിരുന്നു. மூன்றாவதாக நியாயாதிபதிகளை குறித்து தான் சபை அறிந்திருந்தது. ഏലിയുടെ കാലഘട്ടത്തിൽ ഇത്ര മാത്രമേ സഭയ്ക്കുള്ള അറിവുള്ളൂ. ஆமென். ஏலியின் காலகட்டத்திலே இந்த காரியங்களை 3 காரியங்களை குறித்து தான் சபை அறிந்திருந்தது. ஆனால் சாமுவேல் ഒരു പുതിയ ട്രെൻഡ് കൊണ്ടുവരികയാണ്. ஒரு புதிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். രാജാക്കന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന മിനിസ്ട്രി, ராஜாக்களை எழும்ப பண்ணக்கூடிய ஊழியம். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். അതുവരെ ഇല്ലാത്ത രാജാക്കന്മാരെ സാമുവേലിലൂടെ എഴുന്നേറ്റ് വരികയാണ്. அதுவரை இல்லாத ராஜாக்கள் சாமுவேலின் மூலமாக எழும்பி வருகிறார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். നിന്നിലൂടെ റോയൽ പ്രീസ്റ്റുകൾ എഴുന്നേൽക്കും. உங்கள் மூலமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினர் எழும்புவார்கள். നിന്നിലൂടെ രാജാക്കന്മാർ എഴുന്നേൽക്കും. உங்கள் மூலமாய் ராஜாக்கள் எழும்புவார்கள். നിന്റെ ശുശ്രൂഷയിൽ വിഐപികൾ എഴുന്നേൽക്കും. உங்க ஊழியத்தில் விஐபிகள் எழும்புவார்கள். നിന്റെ ശുശ്രൂഷയിൽ ഫൈനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിംഗ് ഉണ്ടാകും. உங்க ஊழியத்திலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகும். നല്ല കൈതട്ടി പറഞ്ഞാട്ടെ, நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഇതുവരെ നിലവിലില്ലാത്ത ചിലതിനെ ഉരുവാക്കുന്ന ശുശ്രൂഷ, இதுவரையிலும் இல்லாத ஒரு ஊழியத்தை உருவாக்கக்கூடிய ஊழியத்தை. Praise the Lord. ஆமென். അതുവരെ ഇല്ലാത്ത രാജാവിനെ സാമുവേൽ എഴുന്നേൽപ്പിക്കുക. அதுவரை இல்லாத ராஜா என்ற ஒரு நபரை கர்த்தர் இந்த சாமுவேலை கொண்டு അതുവരെ எழுப்புகிறார். ഇല്ലാത്ത രാജാവെന്ന അധികാരത്തെ സാമുവേലിലൂടെ പുറത്തു കൊണ്ടുവരികയാണ്. அதுவரை இல்லாத ராஜரீக அதிகாரத்தை சாமுவேலின் மூலமாக கர்த்தர் வெல்ல கொண்டு வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മഹത്വം ചുമക്കുന്നവൻ, மகிமையை சுமக்கிறவன் ഇന്നലകളിലല്ല, நேற்றைய நாட்களிலே அல்ல. മഹത്വം ചുമക്കുന്നവൻ மகிமையை சுமக்கிறவன் ഇന്നലകളിലല്ല, சொல்லுங்க. நேற்றைய காலகட்டங்களிலே அல்ல, നാളുകളിലാണ് ജീവിക്കുന്നത്. சொல்லுங்க. வரக்கூடிய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். മഹത്വം ചുമക്കുന്നവൻ പ്രസന്റ് പാസ്റ്റുമല്ല കാണുന്നത്. மகிமையை சுமக்கிறவன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பார்ப்பது இல்லை. മഹത്വം ചുമക്കുന്നവൻ ഫ്യൂച്ചർ കാണും. மகிமையை சுமக்கிறவன் தன் எதிர்காலத்தை பார்ப்பார். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇഖബോദ് ഇന്നും 2020 ജീവിക്കുന്നത്. இக்கபோத் இன்றைக்கும் 2020 வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ഇഖബോദ് ഇന്ന് 2000 ജീവിക്കുന്നത്. இக்கபோத் இன்றைக்கும் 2000 வருடத்தின் அந்த அனுபவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ഇമ്മാനുവേൽ 2000 2025 അല്ല, ஆனா இம்மானுவேல் 2000 2025 அல்ல, 2035 ജീവിക്കുന്നത്. 2035 வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ആമേൻ. ஆமென். ദൈവം തന്റെ കണ്ണുകളിൽ കാണുന്നത് തുതിയും കോട്ടായി 2025 എങ്ങനെ ഇരിക്കുമെന്നല്ല, 2035 ലക്ഷക്കണക്കിന് പേര് വരുന്ന സഭയായി ഇത് മാറുമെന്ന് ഞാൻ പ്രവചിച്ചാൽ കൂടെ ആരാധിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? ஆமென். ஹalleluya. தேவன் இந்த துதியின் கோட்டையை பார்ப்பது ஆமென் 2025 குறித்து அல்ல, கர்த்தர் பார்ப்பது 2035 லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வரக்கூடிய ஒரு மகா பெரிய தேவ ஆலயமா இருக்கும் என்று நான் தீர்க்க தரிசனம் உரைத்தால் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பீர்கள்? பாஸ்டர்,
பாஸ்டர் 2035 2035 5 ലക്ഷത്തിൽ കൂടുതൽ വരുന്ന സഭയായി ദൈവം ഇതിനെ മാറ്റാൻ പോകുന്നുവെന്ന് ആത്മാവിനോട് പ്രവചിക്കുന്നു. 5 லட்சத்திற்கும் அதிகமான விசுவாசிகள் உள்ள சபையாக இந்த சபையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഈ സഭ ഒരു மேக்கர் ஆയിരിக்கும். இந்த சபை ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய சபையாக இருக்கும். മരിച്ചവർ ഇവിടെ എഴുന്നേൽക്കും. மரித்தோர் இந்த சபையில் உயிரோடு எழும்புவார்கள். சேரி വരുന്നവർ തുള്ളിച്ചാടി മടങ്ങി പോകും. வீல் சேர்ல வருகிறவர்கள் துள்ளி குதித்து நடப்பார்கள். கேன்சர்கள் സൗഖ്യമാകും. கேன்சர் வியாதி சுகமாகும். கரங்களை அடிச்சு பாருங்க. கைகளை தட்டி கர்த்தரை இது துதிப்போம். ஒரு ஹீலிங் சென்டராய் மாறும். இது ஒரு சுகமளிக்கும் மையமாய் மாறும். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. ஆமென். You are the trend maker. நீங்கள் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவர்கள். தெரிகிறவரை கை கொடுத்துட்டு பிரவசிச்சு பக்கத்துல பாருங்க. உள்ளவங்க கையை பிடிச்சு தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. You are the trend maker. நீங்க மறுமலர்ச்சியை கொண்டு I am the வரக்கூடியவர்கள். trend maker. சொல்லுங்க, மறுமலர்ச்சியை உண்டாக்கக்கூடியவன் நான். மகளே கிறிஸ்டினா, 2026க்கு நேராக சில புதிய ட்ரெண்டுகளை நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க. கரங்களை தட்டி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பாருங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆமென். துதியின் கோட்டை சபையில சில ட்ரெண்டுகள் வரப்போகிறது, மறுமலர்ச்சிகள் வரப்போகிறது. ஹalleluya. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். കഴുകന്മാരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. கழுகுகளை தேவன் எழும்ப பண்ண போகிறார். രാജാക്കന്മാരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. ராஜாக்களை தேவன் எழும்ப பண்ண போகிறார். It is the new begin. இது புதிய ஆரம்பம். It is the new begin. இது புதிய துவக்கம். പുതിയ തുടക്കം. புதிய துவக்கம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. പുതിയ തുടക്കം. புதிய துவக்கம். New begin. புதிய ஆரம்பம். New begin. புதிய ஆரம்பம். I am not Ichabod. நான் இக்கபோத் அல்ல, இம்மானுவேல். நான் தான் இம்மானுவேல். பாருங்க, இம்மானுவேல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இம்மானுவேல். 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 ഏലിയുടെ കാലഘട്ടത്തിൽ ஏலியின் காலகட்டத்திலே ദൈവത്തിന്റെ പെട്ടകം നഷ്ടപ്പെടുത്തി കളഞ്ഞപ്പോൾ தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை இழந்து போன போது ദാവീദ് പെട്ടകത്തെ തിരിച്ചു പിടിച്ചു. தாவீது இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் திருப்பிக் கொண்டான். അതാണ് ഹല്ലേലൂയ. ஹalleluya. സാമുവേൽ എന്തിനാ ദാവീദിനെ എഴുന്നേൽപ്പിച്ചത്? சாமுவேல் எதற்காக தாவீதை எழும்ப பண்ணினார்? ഏലി നഷ്ടപ്പെടുത്തിയ ദൈവത്തിന്റെ പെട്ടകത്തെ തിരിച്ചു പിടിക്കാൻ. ஏலி இழந்து போனதான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் திருப்பி கொண்டு வரதான். പുതിയ തുടക്കത്തിനകത്ത് புதிய துவக்கத்துக்குள்ளே നഷ്ടപ്പെട്ട മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിക്കാൻ പോവാ. இழந்து போன மகிமையை திரும்ப பிடிக்க போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. 2025 നഷ്ടപ്പെട്ട മഹത്വം 2026 ഞാൻ തിരിച്ചു പിടിക്കും. 2026 25 நான் இழந்து போன மகிமையை 2026 நான் மறுபடியும் திருப்பிக் கொள்வேன். ഇന്നലത്തെ തിന്മ ആവർത്തിക്കുകയില്ല. நேற்றைய தீமை என்னில் தொடருவது இல்லை. ഇന്നലത്തെ നിലവിളി നിന്നിൽ ആവർത്തിക്കുകയില്ല. நேற்றைய கூக்குரல் உங்களில் தொடருவதில்லை. ഇന്നലത്തെ പരാജയം ആവർത്തിക്കുകയില്ല. கடந்த நாட்களின் தோல்வி உங்களிலே தொடருவதில்லை. ഇന്നലത്തെ കഷ്ടത ആവർത്തിക്കുകയില്ല. நேற்றைய கடந்த நாட்களில் உள்ளதான அந்த ஆமென் கிரியைகள் போராட்டங்கள் தொடருவதில்லை. ഇന്നലത്തെ രോഗം ആവർത്തിക്കുകയില്ല. கடந்த நாட்களின் கடந்த காலகட்டத்தின் வியாதி உங்களை பின்தொடர்வதில்லை. ഇന്നലത്തെ ശാപം ആവർത്തിക്കുകയില്ല. கடந்த ஆமென் சாபம் உங்களை தொடர்வதில்லை. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഫറവോനും സൈന്യവും ആവർത്തിക്കത്തില്ല. பார்வோனும் அவனுடைய சேனையும் இனிமேல் என்னை பின்தொடர்வது இல்லை. പുറപ്പാട് പുസ്തകം 14 അധ്യായം 19 വചനം വായിക്കുമ്പോൾ யாத்திரையாகமம் 14:19 வாசிக்கும் போது മിസ്രയീമിൽ നിന്ന് ഇസ്രായേൽ ജനം രക്ഷപ്പെട്ട് പുറത്തു വരുമ്പോൾ எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்துக் கொண்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும்போது ഫറവോൻ അവരെ വിട്ടില്ല. பார்வோன் அவர்களை விட்டுவிடவில்லை. വീണ്ടും ബന്ധിച്ച് കാരാഗ്രഹത്തിനകത്താക്കാൻ വേണ്ടി மறுபடியும் அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை சிறைக்குள் அடிமைத்தனத்துக்குள் வைக்க விரும்பி വീണ്ടും അടിമയാക്കാൻ വേണ്ടിയിട്ട് மறுபடியும் அடிமையாக்கும்படி 600 രഥങ്ങളിൽ പിന്നാലെ വരുമ്പോൾ 600 ரதங்களை பூட்டி அவன் பின்தொடர்ந்து வரும்போது ഹല്ലേലൂയ മുമ്പിൽ നടന്ന ദൂതൻ ஆமென் இஸ்ரவேலை முன்னாக வழி நடத்தினதான தூதனானவர் പിന്നിൽ വന്ന് നിന്നു. இஸ்ரவேலுக்கு பின்பதாக வந்து நின்றார். അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் നിന്റെയും ശത്രുവിന്റെയും മധ്യത്തിൽ ഒരു ഏഞ്ചലിക്കൽ വിസിറ്റേഷൻ. உங்களுக்கும் உங்கள் சத்துருவுக்கும் நடுவே ஒரு தூதனுடைய சந்திப்பை கர்த்தர் அனுப்ப போகிறார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹലോ 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 ஹலோ ஆமென். தேவ சபை
ദൂതൻ നിന്റെ പിന്നിലല്ല ഇറങ്ങിയത്, നിന്റെയും ശത്രുവിന്റെ മധ്യത്തിലാണ് ഇറങ്ങിയത്. தூதர் உங்களுக்கு பின்பதாக அல்ல, தூதர் உங்களுக்கு உங்கள் சத்துருவுக்கும் நடுவாக இறங்கினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൂതൻ പറഞ്ഞു, தூதன் சொன்னார், എന്നെ തോപ്പിച്ചിട്ടേ എന്റെ ജനത്തെ തൊടാൻ പറ്റത്തുള്ളൂ. முதல்ல என்ன தோற்கடித்து விட்டுதான் என் ஜனத்தை உன்னால் தொட முடியும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், ഇസ്രായേലിന്റെ ജനത്തിന്റെ കഷ്ടത കണ്ടു. ஓ இஸ்ரவேலின் கூக்குரலை நான் பார்க்கவே பார்த்தேன், അവരുടെ നിലവിളി ഞാൻ കേട്ടു. அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். എന്നിട്ട് പറഞ്ഞ വേട എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ടത്, ஆமென். அதற்கு பின்பதாக சொன்ன வார்த்தை தான் எனக்கு மிகவும் பிடித்தது. ഇപ്പോൾ இப்போதே in this time இந்த நேரத்திலே അവരെ വിടുവിക്കുവാൻ இப்போதே அவர்களை விடுதலையாக்க ഞാൻ ഇറങ്ങി വരും. நான் இறங்கி வருவேன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம், 2025 ക്രോസ് ഓവർ സൺഡേ നിന്നെ വിടുവിക്കുവാൻ ഇമ്മാനുവേൽ ഇറങ്ങി വരികയാണ്. 2025 இந்த கிராஸ் ஓவர் ஞாயிறில் உங்களை விடுதலையாக்க இம்மானுவேல் இறங்கி வருகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், in this time இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் നിന്നെ വിടുവിക്കുവാൻ உங்களை விடுதலையாக்க இம்மானுவேல் ഇറങ്ങി വരുന്നു. இறங்கி வருகிறார். ഇപ്പോൾ இப்போதே இறங்கி வருகிறார். ഇന്ന് കണ്ട മിസ്രൈമിനെ നീ ഒരു നാൾ കാണത്തില്ല. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் பார்ப்பது இல்லை. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம், ഇന്നലെ കണ്ട ഈ മിസ്രൈമിനെ ഞാൻ ഇനി കാണത്തില്ല. கடந்த காலகட்டத்தில் நான் பார்த்ததானே எகிப்தியனை எகிப்தியனை இனி நான் பார்ப்பது இல்லை. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഇന്നലെ കണ്ട நேற்றைய நாட்களிலே பார்த்ததானே ഡോക്ടറിനെ ഞാൻ ഇനി കാണത്തില്ല. மருத்துவரை இனிமேலும் நான் பார்க்கவே അടുത്തിരിക്കുന്നവരെ மாட்டேன். കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇന്നലെ കണ്ട ഡോക്ടറിനെ ഞാൻ ഇനി കാണത്തില്ല. கடந்த நாட்களில் நான் பார்த்து வந்த மருத்துவரை இனி நான் பார்ப்பது இல்லை. காரணம் ഇമ്മാനുവേൽ എന്റെ കൂടെയുണ്ട്. இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். ഇന്നലെ കഴിച്ച മെഡിസിൻ ഇന്ന് ഞാൻ കഴിക്കത്തില്ല. கடந்த காலகட்டத்தில் நான் ஆமென் சாப்பிட்டதான மருந்துகளை இனி நான் சாப்பிடுவது இல்லை. കാരണം ഇമ്മാനുവേൽ എന്റെ കൂടെയുണ്ട്. ஏனென்றால் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். ഇന്നലെ കണ്ട മിസ്രൈമിനെ ഞാൻ കാണത്തില്ല. எல்லாரும் சொல்லுங்க, நேற்று பார்த்ததான கடந்த காலகட்டத்தில் பார்த்ததான எகிப்தியனை நான் இனி பார்ப்பது இல்லை. നീ നേരിട്ട യുദ്ധങ്ങളെ ദൈവം ക്ലോസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. நீங்கள் சந்தித்த யுத்தத்தை கர்த்தர் முடிவு கட்ட போகிறார். നിന്റെ ലോണിനെ ദൈവം ക്ലോസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்க லோனை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போகிறார். നിന്റെ പഴയ ഫയലിനെ കർത്താവ് ക്ലോസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்க பழைய ஃபைலை கர்த்தர் மூடி போட போகிறார். ഇത് പുതിയ തുടക്കം, இது புதிய ஆரம்பம். കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരാ போதாது, நல்ல உற்சாகமாய் கரங்களை നീ தட்டி, ഇമ്മാനുവേലിന്റെ കരത്തിലോ, நீங்க இம்மானுவேலின் கரத்துக்குள் ഞാൻ இருக்கிறீர்கள். ചാരിയത് ഇമ്മാനുവേലിലാണ്. நான் சார்ந்திருப்பது இம்மானுவேலை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരാ നല്ല കൈതട്ടി ആരാധിച്ച്, போதாது, நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆராதிப்போம். நல்ல உற்சாகமாய், ஹalleluya, ஹalleluya. പുതിയ നിയമത്തില് புதிய ஏற்பாட்டில் രണ്ട് വീടുകളെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. ரெண்டு விதமான வீடுகளை நம்மால பார்க்க முடியும். ஒன்று മണലിൽ വെച്ച വീട്, மணலிலே கட்டப்பட்ட வீடு. ഇക്കബോദിൽ വെച്ച വീട്, அது இக்கபோத்தில் கட்டப்பட்ட வீடு. കാറ്റും തിരയും അടിച്ചപ്പോ തകർന്നു പോയി. காற்றும் அலையும் வீசின போது அது உடைந்து போனது. இரண்டாவதாக ഇമ്മാനുവേലിൽ വെച്ച വീട്, இம்மானுவேலில் கட்டப்பட்ட வீடு. ക്രിസ്തു എന്ന പാറയിൽ പണിത വീട്, கிறிஸ்து என்ற கண்மலைக்கு மேலே கட்டப்பட்ட வீடு. കാറ്റടിച്ചാലും തിരയടിച്ചാലും തകരാത്ത വീട്, அது புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் உடைக்கப்படவே முடியாத வீடு. കരമടിച്ചോ, நல்ல கைகளை தட்டி, எஸ் உற்சாகமாய், പോരാ നല്ല போதாது, நல்ல உற்சாகமாய், நல்ல கைகளை தட்டி. ഞാൻ അടുത്ത രണ്ട് വചനം കൂടെ വായിച്ചിട്ട് സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പോവാ. அடுத்த ரெண்டு வசனங்களை கூட வாசித்து முடிக்க போகிறேன். Yes, I feel anointed today. நான் அபிஷேகத்தை உணர்கிறேன். I feel anointed. நான் அபிஷேகத்தை I உணர்கிறேன். feel spirit of God moves today morning. ஓ, இந்த காலை நேரத்துல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறதை കരമടിച്ച് நல்ல கைகளை தட்டி, ലൈവിലൂടെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നവരുടെ മേൽ, நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ഈ மேல், സഭയ്ക്കകത്ത് ആരാധിക്കുന്നവരുടെ മേൽ, இந்த சபைக்குள்ளே Holy ஆராதிக்கிறவர்கள் Spirit move right now. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. பெற்றுக்கொள்ளுங்க, Receive. பெற்றுக்கொள்வோம். ആഹാ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Jesus. യെശയ്യാവ് 31:5 വേഗത്തിൽ വായിച്ചേ. ஏசாயா 31:5. ഇത് ഒരു പ്രോമിസ് വേർഡായോണ്ടാണ് ഞാൻ വായിക്കുന്നത്. ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இருப்பதனால நான் அதை வாசிக்கிறேன். വായിച്ചേ. வாசிக்க Isaiah chapter 31. ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் 31:5. 31:5.
பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தங்க பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எல்லாரும் പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம். നിന്റെ വീടിന് ചുറ്റും, உங்க வீட்டை சுற்றிலும், നിന്റെ വീടിന് ചുറ്റും, உங்க வீட்டை சுற்றிலும், നിന്റെ സഭയ്ക്ക് ചുറ്റും, உங்க சபையை சுற்றிலும், നിന്റെ കുടുംബത്തിന് ചുറ്റും, உங்க குடும்பத்தை சுற்றிலும், നിന്റെ തലമുറയ്ക്ക് ചുറ്റും, உங்க தலைமுறையை சுற்றிலும், നിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് ചുറ്റും, உங்க ஊழியத்தை சுற்றிலும், നിന്റെ ബിസിനസിന് ചുറ്റും, உங்க தொழிலை வியாபாரத்தை சுற்றிலும், നിന്റെ വിദ്യാഭ്യാസത്തിന് ചുറ്റും உங்க படிப்பை கல்வியை சுற்றிலும் ഒരു കാവലുണ്ട്. ஒரு காவல் இருக்கிறது. കരമടിച്ചു പറ, அல்ல கையை தட்டி ഒരു சொல்லுங்க. പക്ഷി ചുറ്റി പറക്കുന്നത് പോലെ ഇമ്മാനുവേൽ നിന്നെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യും, പരിപാലിക്കും. ஆமே, பறந்து காக்கிற பட்சியை போல இம்மானுவேல் உங்களை பாதுகாப்பார். കരമടിച്ചു, நல்ல கைகளை தட்டி, എനിക്കൊരു കാവലുണ്ട്, எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நல்ல Come on, கைகளை தட்டி, கைகளை தட்டி. നിന്റെ കാല് വഴുതുവാൻ, നിന്റെ കാല് കല്ലിൽ തട്ടി പോകാതിരിക്കാൻ ദൈവം തന്റെ ദൂതന്മാരോട് കൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. ஓ, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். കാലിലെ നഖത്തിൽ തൊട്ടിട്ട് പറ, உங்க கால்ல உள்ள நகத்தை தொட்டுட்டு சொல்லுங்க. 2026 2026 வருஷம் നിന്റെ നഖത്തിന് പോലും കേട് വരുവാൻ உங்க நகத்துக்கு கூட சேதமடைய ദൈവം അനുവദിക്കത്തില്ല. தேவன் விடவே மாட்டார். ദൂതന്മാരന്റെ നഖത്തെ കാക്കും, தூதர்களின் நகத்தை காப்பார்கள். എന്റെ തലമുടിയെ കാക്കും. உங்க தலைமுடியை காப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഡാൻഡ്രഫ് ട്രീറ്റ്മെന്റിന് പോണ്ട, நீங்க டாண்ட்ரஃப் ட்ரீட்மென்ட்க்கு போக தேவையில்லை. ഏഞ്ചൽസ് നിന്നെ പരിപാലിക്കാൻ പോവാ. தூதர்கள் உங்களை பாதுகாக்க போகிறார்கள். കരമടിച്ച് நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. ഇസ്രായേലിന്റെ പരിപാലകൻ இஸ்ரவேலை காக்கிறவர் ഉറങ്ങുന്നില്ല, മയങ്ങുന്നില്ല. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വെളിപ്പാട് പുസ്തകം 1:13 പറയുന്നു, வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 சொல்லுகிறது. 7 നിലവിളക്കിന്റെ നടുവിൽ, 7 குத்து விளக்கின் மத்தியில், കത്തുന്ന വിളക്കിന്റെ നടുവിൽ எரிந்து கொண்டிருக்கிற குத்து விளக்கின் நடுவிலே മനുഷ്യപുത്രനോട് സാദൃശ്യമുള്ള ഒരുവൻ ഇറങ്ങി വന്നു. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் இறங்கி வந்தார். അണഞ്ഞവനിലല്ല ദൈവം ഇറങ്ങുന്നത്, அணைந்து போனவரில் தேவன் இறங்குவதில்லை. കത്തുന്ന നിന്നിൽ ദൈവം ഇറങ്ങി വരും. எரிந்து ஜூவாடிக்கிற உங்களிலே தேவன் இறங்கி வருவார். വെളിപ്പാട് 1:13 പറഞ്ഞ ആ മനുഷ്യപുത്രൻ ഇമ്മാനുവേലായിരുന്നു. வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 சொல்லப்பட்ட வசனம் அது இம்மானுவேல், இயேசுவை குறிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആമേൻ. യെശയ്യാവ് 45 1 മുതൽ 3 വരെ പറയുന്നു. ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல் 3 வரை சொல்லுகிறது. ஹalleluya. ഞാൻ നിനക്ക് മുമ്പേ പോകും, நான் உனக்கு முன்பதாய் செல்வேன், സകല ദുർഘടങ്ങളെയും മാറ്റും, சகல கோணலாளவைகளையும் செவையாக்குவேன். എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ, எல்லாரும் சொல்லுங்க. എനിക്ക് മുമ്പേ നടക്കുന്ന ഒരുവനുണ്ട്, எனக்கு முன்பதாக நடக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. നിനക്ക് മുമ്പേ ചെന്ന് നടക്കുന്ന ഒരുവനുണ്ട്, உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறவர் ஒருவர் உண்டு. എന്നെ കൊണ്ട് പറ്റത്തില്ലെന്ന് പറഞ്ഞ ഇടത്ത് என்னால முடியல என்று சொன்ன இடத்தில் ദൈവം നിനക്ക് വേണ്ടി നടത്തി തരാൻ പോവുകയാണ്. தேவனே இறங்கி வந்து உங்கள் கரங்களை பிடித்து நடத்த போகிறார். തൃത്വത്തിൽ രണ്ടാമൻ മരുഭൂമിയിൽ ഇറങ്ങിയപ്പോ, ஆமென். யுத்தத்தில் തൃത്വത്തിൽ രണ്ടാമൻ, ஆமென், அதாவது திருத்துவத்தில் இரண்டாவதாய் ஒருவர் മരുഭൂമിയിൽ ഇറങ്ങിയപ്പോൾ வனாந்தரத்தில் இறங்கின போது അവർക്ക് ഒരു കുറവും ഉണ്ടായില്ല. அவர்களுக்கு எந்த குறைவும் நேரிடவில்லை. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഐ ആം സ്പെഷ്യൽ കേസ്. சொல்லுங்க, நான் விசேஷமான பிள்ளை. എല്ലാവരും കണ്ണുകളടച്ചാട്ടെ, எல்லாரும் கண்களை மூடி, എല്ലാവരും കണ്ണുകളടച്ചാട്ടെ, எல்லாரும் கண்களை மூடி ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. தேவனிடத்தில் ஜெபிப்போம். ഐ ആം സ്പെഷ്യൽ കേസ്. சொல்லுங்க, நான் அல்லது விசேஷமான ஜாதின்னு சொல்லுங்க. എല്ലാവരും പറഞ്ഞു, ഐ ആം സ്പെഷ്യൽ കേസ്. ஆமென். சொல்லுங்க, நான் விசேஷமானவன். ഞാൻ സ്പെഷ്യൽ കേസാണ്. ஆமென். சொல்லுங்க, நான் விசேஷமானவர்கள். എല്ലാവരും കണ്ണുകളടച്ചാട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி. മറ്റുള്ളവരുടെ വയലിൽ மற்றவருடைய வயலில் ഒന്നും ഇല്ലാതിരിക്കുമ്പോൾ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது നിന്റെ വയലിൽ உங்களுடைய வயலில் ഒരു കൊയ്ത്തിന്റെ പാട്ട്, ஒரு அறுவடையின் பாடல். പാസ്റ്റർ, മറ്റുള്ളവർക്ക് കൊയ്ത്തില്ലാതിരിക്കുമ്പോൾ, மற்றவர்களுக்கு அறுவடை இல்லாமல் இருக்கும்போது துதியின் கோட்டை சபையில் ഒരു കൊയ്ത്തിന്റെ പാട്ട് ഞാൻ കേൾക്കുന്നു. ஒரு அறுவடையின் பாடலை நான் கேட்கிறேன். 2026 2026 harvest, அறுவடை, harvest, அறுவடை, the year of harvest, அறுவடையின் ஆண்டு, the year of prosperity, ஆமென், செழிப்பின் ஆண்டு, the year of blessing, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, the year of new trend, ஓ புதிய மறுமலர்ச்சியின் ஆண்டு, the year of new begin, ஓ புதிய
துவக்கத்தின் ஆண்டு. നിനക്കൊരു കൊയ്ത്തിന്റെ പാട്ടുണ്ട്. உங்களுக்கு ஒரு அறுவடையின் கொண்டாட்டத்தின் பாடல் உண்டு. ഒരു കാര്യം കൂടെ ഞാൻ പറയട്ടെ. ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். 2500 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 2500 வருஷங்களுக்கு முன்பாக ഒരു രാജാവ് ஒரு ராஜா എണ്ണി அவன் எண்ணினான். 1 1 2 2 3 3 4 4 1 1 2 2 3 3 4 എന്റെ സമയം കഴിഞ്ഞു. എല്ലാവരും എഴുന്നേറ്റാണ്. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். I am Immanuel. நான் இம்மானுவேல். ഇക്കബോദല്ല, இக்கபோத் அல்ல, ഇമ്മാനുവേൽ. இம்மானுவேல். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபிப்போம். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் ஜெபிப்போம். ഇന്ന് പകൽ അസാധാരണമായ ഒരു അഭിഷേകം. இந்த பகலில் அசாதாரணமான அபிஷேகம். റൂബൻ എന്ന് പേരുള്ള ആ വ്യക്തി പ്രാർത്ഥിച്ചു. ரூபன் என்ற பேருள்ள நபர் ஜெபியுங்கள். ഇന്ന് പകൽ നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങി വരുന്നു. இந்த பகலில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. റൂബൻ എന്ന് പേരുള്ള വ്യക്തി ആ കൈ ഉയർത്തി പ്രാർത്ഥിച്ചു. ரூபன் என்ற பேருள்ள நபர் நல்ல கையை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். ഹല്ലേലൂയ. നിന്റെ വീടിനെ, உங்க வீட்டை, നിന്റെ തലമുറയെ, உங்க தலைமுறையை സംരക്ഷിക്കുവാൻ വേണ്ടി சந்திக்கும்படி ദൈവ സാന്നിധ്യം ഇപ്പോൾ ഇറങ്ങി വരുന്നു. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ உங்களுக்காய் ஜெபிக்கும்போது ഗിഫ്റ്റൻ എന്ന് പേരുള്ള ഒരു മകന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. கிஃப்டன் என்ற பேருள்ள மகனுக்கு மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. റൂബന്റെ മേലെ ഗിഫ്റ്റന്റെ മേലും ரூபன் அவர்கள் மேலும் கிஃப்டன் மேலும் ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. தேவ பிரசன்னம் இறங்குகிறது. കുടുംബത്തിനകത്ത് ഭയങ്കര ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോകുന്നുവെന്ന്, அந்த குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறது என்று, കുടുംബത്തിനകത്ത് ദൈവത്തിന്റെ പ്രൊട്ടക്ഷൻ ഇറങ്ങി വരുന്നു அந்த എന്ന്, குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வருகிறது என்று പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ജെബ എന്ന് പേരുള്ള മകളെ, ஜெபா என்ற பெயர் கொண்ட மகளே, പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபியுங்கள். നിന്റെ സകല കഷ്ടതകളെയും, உங்களுடைய சகல கஷ்டங்களையும், നിന്റെ സകല കണ്ണുനീരുകളെയും சகல கண்ணீரையும் തുടയ്ക്കുന്നവൻ ഇന്ന് പകൽ വന്നിട്ടുണ്ട്. துடைக்கிறவர் இந்த பகலில் നീ வந்திருக்கிறார். ഹൃദയത്തിൽ വലിയ ഭാരത്തോടെയാ വന്നിരിക്കുന്നത്. இன்றைக்கு நீங்கள் இருதயத்தில் பெரிய பாரத்தை சுமந்தவர்களாய் നിന്റെ வந்திருக்கிறீர்கள். ഭാരത്തെ ഞാൻ മെഴുകു പോലെ ഉരുക്കി കളയുകയാണ്. உன் பாரத்தை நான் மெழுகு போல உருக்குகிறேன். 2025 വന്ന ഒരു കഷ്ടതയും 2025 ആണ്ടിലെ വന്ന ഒരു കഷ്ടങ്ങളും 2026 നീ കാണത്തില്ല എന്ന് 2026 வருஷத்தில் நீ பார்ப்பது இல்லை என்று പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ജെറിഷ് എന്ന് പറഞ്ഞ മകനെ പ്രാർത്ഥിച്ചോ. ஜெரிஸ் என்று சொல்லப்பட்ட மகனே, நீங்கள் ஜெபியுங்கள். നിന്റെ ഫ്യൂച്ചർ ഏറ്റവും അനുഗ്രഹമായിരിക്കും. உங்க எதிர்காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலமாய் നിന്റെ இருக்கும். ഫ്യൂച്ചറിനെ ഞാൻ അനുഗ്രഹിക്കുമെന്ന്, உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று, ഏതൊരു ആപത്തും വരാത്ത രീതിയിൽ எந்த ஒரு ஆபத்தும் வராத நிலையில் ഞാൻ നിന്നെ പരിപാലിക്കും. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். നെഹമ്യ എന്ന് പേരുള്ള മകന്റെ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. நெகேமியா என்ற பெயருள்ள மகனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். രണ്ട് കരമുയർത്തി പ്രാർത്ഥിച്ചേ. எல்லா ரெண்டு கரங்கள். ആ നെഹമ്യ എന്ന് പേരുള്ള മകന്റെ മേല്, அந்த நெகேமியா என்று பெயர் கொண்ட மகன் மேலே എനിക്ക് സമയമില്ല. സമയം ഉണ്ടായിരുന്നു ഞാൻ ഫ്രണ്ടിൽ വിളിച്ച് പ്രാർത്ഥിച്ചേനെ. நேரம் இல்லை. நேரம் இருந்திருந்தால் உங்களை முன்னே கூப்பிட்டு நான் ஜெபித்திருப்பேன். നിങ്ങളെ ടെസ്റ്റ് മണിയുള്ളവർ പാസ്റ്റിനെ കണ്ട് പറഞ്ഞിട്ട് പോകുക. சாட்சி உள்ளவர்கள் உங்கள் போதகரை கண்டு நீங்கள் சொல்லிக் கொண்டு போங்க. നെഹമ്യ, நெகேமியா, യേശുവിൻ നാമത്തിൽ ദെബോറ, ஆமென். தெபோரா, നെഹമ്യ ദെബോറ, நெகேமியா, தெபோரா, രണ്ടു പേരുടെ മേലും ரெண்டு பேர் மேலும் ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ അനോയിന്റിംഗ് ഇറങ്ങി വരുന്നു. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கி வருகிறது. കർത്താവിന് വേണ്ടി ശുശ്രൂഷിക്കുന്നവരാക്കി ദൈവം മാറ്റാൻ പോകുന്നു. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ആ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി രാജ്യങ്ങളുടെ വാതിൽ തുറക്കും. அந்த பிள்ளைகளுக்காக தேசங்களில் வாசல்கள் ആ திறக்கப்படும். കുഞ്ഞുങ്ങളെ ഓർത്ത് ഭാരപ്പെടരുത്. அந்த பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட ആ வேண்டாம். കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി ജന്മം നൽകിയ മാതാവേ പിതാവേ, அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததான தாயே தகப்பனே, നെഹമ്യാവിന്റെയും ദെബോറയുടെയും അനുഗ്രഹം നിങ്ങൾ കാണുമെന്ന് நெகேமியாவுடையதான தெபோராவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் ഇന്ന് പകലെ ആലോചന അറിയിക്കുന്നു. இந்த பகலில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். പ്രവീൺ എന്ന് പേരുള്ള മകനെ, பிரவீன் என்ற பெயருள்ள மகனே, നിന്റെ ബിസിനസ്സിനകത്ത് உங்க தொழிலுக்குள்ளே ഒരു വലിയൊരു ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു എന്ന്, ஒரு பெரிய தேவ கிரியை வெளிப்படுகிறது என்று, നിന്റെ സകല ഫൈനാൻഷ്യൽ പ്രോബ്ലങ്ങളുടെ മേലും உங்க சகல பொருளாதார பிரச்சனையின் மேலே ദൈവം ഒരു ബ്രേക്ക് ത്രൂ അയക്കാൻ പോകുന്നു എന്ന്, தேவன் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ പകൽ പ്രൊഫസി പറയുന്നു. சேனைகளில் கர்த்தர் இந்த பகலில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். പ്രവീണിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ பிரவீன் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது സുമ എന്ന് പേരുള്ള മകളുടെ മേൽ ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. சுமா என்ற மகளுக்கு மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. നിന്റെ കാൽ മുട്ടിന്റെ അകത്തുള്ള വേദന, உங்க கால் முழங்காலுக்குள் இருக்கக்கூடிய வலி, നിന്റെ ഡിസ്കിന്റെ കംപ്ലൈന്റുകൾ உங்க டிஸ்க் கம்ப்ளைண்ட்ஸ் ഇപ്പോൾ ദൈവം സൗഖ്യമാക്കുന്നു എന്ന് இப்போதே தேவன் சுகப்படுத்துகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். റാഗേൽ എന്ന് പേരുള്ള മാതാവേ, ராகேல் என்ற பெயர் கொண்ட தாயே, നിന്റെ കഷ്ടത കർത്താവ് കാണുകയാണ്. உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் பார்க்கிறார். നീ ഒഴുക്കുന്ന കണ്ണുനീരിനെ ദൈവം തുടയ്ക്കുകയാണ്. நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். എനിക്ക് ആരുമില്ലെന്ന് നീ പറയരുത്.
எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்ல നീ வேண்டாம். മടങ്ങി പോകുന്നതിന് മുമ്പ് நீங்க வீட்டுக்கு திரும்பி செல்வதற்கு முன்னாக ഇമ്മാനുവേൽ നിന്റെ കൈ പിടിക്കുകയാണ്. இம்மானுவேல் உங்கள் கரத்தை பற்றி பிடிக்கிறார். സെൽവി 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 എന്ന് പേരുള്ള മാതാവേ, செல்வி என்ற பெயர் கொண்ட தாயே, നിന്റെ പ്രാർത്ഥനയുടെ ശബ്ദം உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை പരിശുദ്ധാത്മാവ് കേൾക്കുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். അരുൺ എന്ന് പേരുള്ള മകന്റെ മേല്, அருள் என்ற பெயருள்ள மகன் மேலே, അരുൺ എന്ന് പേരുള്ള മകന്റെ മേല് அருண் என்ற பெயருள்ள மகன் மேலே നിന്റെ പ്രാർത്ഥനയുടെ മറുപടി உங்கள் ஜெபத்திற்குரிய பதில் ദൈവം അയക്കാൻ പോകുന്നു എന്ന് தேவன் அனுப்ப போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். യെസ് യെസ്. ഒരു ഹർഷിണി എന്ന് പേരുള്ള മകൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. ஹர்ஷினி என்ற பெயருள்ள மகனுக்காக ஜெபிங்க. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் ആ நாமத்தில் കുഞ്ഞ് ഏറ്റവും അനുഗ്രഹിക്കപ്പെട്ട കുഞ്ഞായി മാറും. அந்த பிள்ளை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் ഈ மாறுவார்கள். സഭയിൽ ഏറ്റവും ബ്ലസ് ചെയ്യപ്പെടുന്ന ഒരു കുഞ്ഞായി മാറും. இந்த சபையில் மிகவும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு மகளாய் ആ மாறுவார். കുഞ്ഞിന്റെ കയ്യിൽ ഡോക്ടറേറ്റുകൾ വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. இந்த பிள்ளையுடைய கையிலே டாக்டரேட் பட்டம் வருகிறதை பார்க்கிறேன். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். എല്ലാരും പറഞ്ഞു, എല്ലാരും പറഞ്ഞു. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இம்மானுவேல். 2025 ഈ ക്രോസ് ഓവർ സൺഡേയിൽ 2025 இந்த கடைசி ஞாயிறில் ഞാൻ തീരുമാനമെടുക്കുകയാണ്. நான் ஒரு தீர்மானத்தை ഞാൻ எடுக்கிறேன். ഈഖബോദിൽ വാഴത്തില്ല. நான் இக்கபோத்தில் வாழ்வது இல்லை. ഞാൻ ഈഖബോദിൽ വാഴത്തില്ല. நான் இக்கபோத்தில் வாழ்வதில்லை. ഞാൻ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കും. நான் இம்மானுவேலில் வாழ்வேன். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ധൈര്യമായിരിക്കെ, தைரியமாயிருங்க. ഇമ്മാനുവേൽ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. இம்மானுவேல் உங்களோடு கூட God இருக்கிறார். bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.